ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வசனங்கள். தியான வசனம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, நிலையான நிழல் ஆண்டவராகிய கர்த்தர் என்பதை தியானித்தோம். நிலையற்ற நிழல் நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையற்ற நிழலிலே முதலாவது எகிப்தி நிழல் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எகிப்தி நிழலாக உலக ஐஸ்வர்யம் எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்றால், இன்று உலக ஞானம் எகிப்தி நிழலாக இருக்கிறது. எகிப்து என்பதே உலகம். இந்த உலகத்தினுடைய ஞானம், இந்த ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இன்று உலகம் முழுவதும் உலக ஞானத்தின் நவீன கண்டுபிடிப்புகளின் பின்னாக விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. உலக ஞானத்தின் நிழலில் தாங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்த உலகத்தார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தாங்கள் நம்பியிருக்கிற உலக ஞானமாகிய அந்த பொய்யான நிழலின் நிமித்தம் வெட்கப்பட்டு போவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுலடிகளார் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1வது நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை, அவர்கள் தப்ப முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21ஆம் வசனம் முடிய உள்ள பகுதிகளை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று கூறிவிட்டு, அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று உலகம் வாஞ்சித்து கதறி தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலக ஞானம், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலக ஞானம் பைத்தியமாக்கப்படுகிறது தேவனாலே. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்குகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலக ஞானம் உன்னை தேவனிடமாய் கொண்டு செல்ல முடியாது. இந்த உலகத்தின் ஞானமானது தேவனை புறம்பாக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதரின் சுய நிறைவை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவில் வெளிப்பட்டார் என்பதை அறிய மறுக்கின்ற ஒரு ஞானமாகும். ஆம், தேவன் மேசியாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை மறுக்கின்ற ஒரு ஞானம் இந்த உலக ஞானம். தாங்கள்தான் ஞானிகள், தாங்கள்தான் கற்றுத் தேர்ந்தவர்கள் என்று போது போல மற்றவர்களை எல்லாரையும் காலுக்கு அடியிலே போட்டுவிட்டு தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள், ஞானிகளாக, உலக ஞானமுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த உலக ஞானம் அவர்களை அழிவுக்கு நேராக நடத்தி செல்கிறது என்பதை அவர்கள் உணராதவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஞானத்தை தேவன் எப்படி குறிப்பிடுகிறார்? பைத்தியம் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த ஞானத்தினாலே மக்கள் ஓடி நாடி தேடுகின்ற இந்த ஞானத்தினாலே மனிதர் சத்தியத்தை கண்டுபிடிக்கவோ அல்லது தங்களுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொள்ளவோ அவர்கள் தவறிவிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற நாங்கள் ஞானவான்கள், நாங்கள் எல்லாவற்றையும் கையாளுவதற்கு கற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அருமையான ஞானவான்கள், அவர்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நான் உணர வேண்டும். ஆம், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாகவும் இந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் வருகிறது அல்லவா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வேதாகமம் கொண்டு வர மறுக்கிறோம்.
ஒரு காலத்திலே வேதாகமத்தை தூக்கி வேதாகமம், ஜெப புஸ்தகம், பாட்டு புஸ்தகங்கள் இத்தனையும் தூக்கி கொண்டு வந்த காலங்கள் போய் இப்பொழுது வேதத்தை கூட ஆலயத்திற்கு எடுத்து வர மறந்து விடுகிறோம். எல்லா ஆலயங்களிலேயும் ஒருவேளை அந்த ஆராதனை முறைமைகள், பாடல்கள் எல்லாம் படக்காட்சிகளாக நமக்கு போட்டு காண்பிக்கப்படுகின்றன. செய்தி கொடுக்கக்கூடிய தாசர்கள் தங்களுடைய கரங்களிலே மொபைலோடு வருகிறார்கள், மொபைலை பார்த்து பிரசங்கம் செய்கிறார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம்! கேட்டால் நாங்கள் காலத்திற்கு தகுந்தவாறு, அறிவுக்கேற்றவாறு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வளர்ச்சி இருக்கலாம். நீங்களும் நானும் போதிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் சத்தியத்திற்குள்ளாக வர வேண்டுமே, எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை அவர்கள் தியானிக்க வேண்டுமே, கரங்களிலே வேதம் கொண்டு வர வேண்டுமே. இதை சற்று நாம் யோசிக்கிறோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகத்தான் பேசுவார். அது பரிசுத்த வேதாகமம். நீங்களும் நானும் பயன்படுத்துகிற ஒரு மொபைலோ தொலைபேசிகளோ அவைகளெல்லாம் பரிசுத்த மொபைல் என்று சொல்ல முடியாது. அவைகளிலே ஒருவேளை நீங்கள் பார்க்கின்ற அந்த நேரங்களிலே எத்தனை தேவையற்ற காட்சிகள் உள்ளே வந்து போய்விடுகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மனித ஞானத்திற்கும் தேவ பக்தியற்ற உலக கண்ணோட்டத்திற்கும் தெய்வ பயத்தோடு உள்ள ஒரு இகழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புகட்டுகிறது. இந்த 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 முதல் 31 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே போல் 2 அதிகாரம் முதல் 16 வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம். சுவிசேஷமும் சிலுவையின் உபதேசமும் ஒரு நாளும் தத்துவத்திற்கும் விஞ்ஞானம் அல்லது மனித ஞானம் என்று சொல்லப்படுகிற வேறு எதற்கும் ஒத்துப்போகவே கூடாது என்பதை விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலக ஞானம் அது நம்மை நிலையற்ற ஒரு வாழ்வுக்குள்ளாக அழைத்து சென்று விடுகிறது. உலக வழிபாடுகளை பற்றினதை இல்லாமல் அது கிறிஸ்துவை பற்றினதாக அல்ல என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கொலோசையர் 2 அதிகாரம் 8 வசனத்தில் அதைத்தானே வாசிக்கிறோம். லௌகீக ஞானத்தினாலும் மாய்மானமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். இந்த உலக ஞானம் கிறிஸ்துவை பற்றினதல்ல. பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள், லௌகிக ஞானம், மாயமான தந்திரம், பாரம்பரிய நியாயம், உலக வழிபாடுகள் ஆகியவைகளை பற்றி கொண்டு தேவனை மறந்து வாழச் செய்யக்கூடிய போதனைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. வேதாகமம் சார்ந்த கிறிஸ்தவத்துக்கு இன்று வந்திருக்கும் மாபெரும் ஆபத்து உலக மானிடத்துவ கொள்கை என்ற புதிய ஒரு கொள்கை உள்ளே நுழைந்திருப்பதின் மூலமாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இன்றைய கல்வி, அரசாங்கம், பொது சமுதாயம், செய்தி தொடர்பு, பொழுதுபோக்கு சாதனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையை ஆதார கொள்கையாக மாற்றிவிட்டதாக காணப்படுகிறது. இவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். இந்த உலக ஞானம் நம்மை அழித்துவிடும், ஆபத்துக்குள்ளாக நம்மை தள்ளிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலக இல்லை என்றால் மானிடத்துவம் என்னும் கொள்கை போதிப்பதென்ன? மனித இனம், உலகம், அதில் உள்ள படைப்புகள், ஜீவராசிகள் அனைத்தும் திடப்பொருள், சக்தி இவை சேர்ந்தவையாகும் என்று போதிக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து ஒரு அனுமான சக்தியால் இணைந்து இப்போதுள்ள உருவத்தை பெற்று இயங்குகின்றன என்பதாக குறிப்பிடுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பை அது தரைமட்டமாக்கி விடுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பை இல்பொருளாக்கி விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக ஞானம் உங்களையும் உங்களை படைத்த தேவனுடைய ஆற்றலையும் அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையையும் அது குறைத்து காண்பிக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். மனிதர்களெல்லாம் ஒரு தனிப்பட்ட தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை சொல்கிறது. நாம் சிருஷ்டிக்க ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதையே மறக்கச் செய்கிறது, மறுதலிக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். உலக ஞானம் தேவனோடு கிட்டிச் சேர்வதற்கு நமக்கு எந்த விதத்திலே உதவியாக இருக்கவில்லை. அவைகள் தேவனையும் அவருடைய சிருஷ்டிப்பின் ஆற்றலையும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய செயலாற்றலையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையை மறுதலிக்கச் செய்கிறது. வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட
அருள்வாக்கு என்பதை மறுதலிக்கச் செய்கிறது, மறக்கச் செய்கிறது. மனிதனுடைய கண்டுபிடிப்பில்லாமல் அறிவு இல்லை என்று சாதிக்கிறது. அறநெறி சார்ந்த ஒழுக்க நெறிகள் முழுமையானவை அல்ல. அவை மனிதர்களுடன் இணைந்தவை. எது மனிதனை சந்தோஷப்படுத்துவது, அவர்களுக்கு இன்பம் தருவது, சமுதாயத்துக்கு அதன் தலைவர்கள் வகுத்துள்ளபடி நன்மை தருவது என்பனவற்றின் அடிப்படையில் தான் ஒழுக்க நெறிகள் வகுக்கப்படும். வேதாகமம் சார்ந்த ஒழுக்க நெறிகள் நிராகரிக்கப்படுகின்றன. மனிதனின் ஆசைகள் நிறைவேறுதல், திருப்தி, இன்பம் போன்றவைதான் அவர்களின் வாழ்வின் மிக உயர்ந்த நன்மை என்பதை போதிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவனமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். எகிப்தியருடைய ஆவி, அதாவது உலகத்தாருடைய மனது அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதீனமாயிற்று. அவர்கள் மோசம் போனார்கள். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதாக ஏசாயா 19 அதிகாரம் மற்றும் 29 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மெய்யான ஞானமாகிய சிலுவையை பற்றிய உபதேசமும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உலகத்தாருக்கு பைத்தியமாய் தோன்றுகையில், இந்த உலகத்தின் ஞானமோ தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அன்பினாண்டவரே, தேவனால் எங்களுக்கு ஞானமாய் இருக்கிற எங்கள் அன்பினாண்டவரே, உம்முடைய ஞானத்தை நாங்கள் பெற்றவர்களாக, பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை பெற்றவர்களாக, சகல நற்பண்புகளாலும் நிறைந்ததாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.